வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு வீடியோவில் மார்க்கெட்டுக்கு எஸ்டர்டே ஹை தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம ஊர்ஜிதமாக சொல்லியிருந்தோம். அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ஹை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மேலே போனால் அடுத்து லாஸ்ட் மந்தோட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 25,900 அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆர்எல்ஸ் நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்போ இல்லை ஒயிட் ரேஞ்சுடைய டாப்போ அதுக்கு இடையிலே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம ப்ரீமியத்தின் அடிப்படையில் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ரீமியத்துக்குள்ளே ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ஏறணும். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ காலையில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆனதே வந்து ஃப்ளாட் ஓப்பனிங், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு நியர்பை ஓப்பனிங். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகியிருந்தால் மார்க்கெட் என்ன இருக்கும், ஃபர்தராக வந்து கீழே எஸ்டர்டே லோ வந்து ஒரு சைட் வேஸில் போயிருக்கும். இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் இன்னமும் கீழ்ப்பக்கம் இந்த இடத்துல வந்திருக்காங்களே, இதுக்கு கீழே ஓப்பன் ஆகியிருந்தால் டைரெக்டாக எஸ்டர்டே லோ போயிட்டு தான் உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு நியர்பை ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டத்துக்கு கீழே. அப்போ ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் எங்கே இருக்குது, எஸ்டர்டே லோவில் இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 25,400 இருக்குது. அப்போ காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன் சைடு ஐவின்றது இல்லை, ஈவினிங் வரைக்குமே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடு ஐவி இருந்தனால ஸ்பாட் ஓப்பனை கட் பண்ணி ஃப்யூச்சரும் ஓப்பனை கட் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, எஸ்டர்டே ஹையில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வர்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு கையில் உங்கள் கையில் வந்து ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. உங்கள் கையில் ஒரு பால் இருக்குது. ஸோ அந்த பாலை வந்து நீங்கள் அப்படியே போடும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஃபோர்ஸோடு விழுவும். பட் அதை நீங்கள் மேலே தூக்கி போட்டு விட்டிங்கன்னா என்ன ஆகும், இன்னும் ஃபோர்ஸோடு விழுவும். ஸோ அப்படி தான் இங்கே நடந்திருக்க விஷயம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட் வந்து ஓப்பனை கட் பண்ணி வந்த அளவுக்கு இதே டைமில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு வரலை. இங்கே வரும்போது தான் என்ன ஆகிறாங்க, ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு கீழே வர்றாங்க. ஸோ அப்போ இந்த சைமல்டேனியஸாக வர்றாங்க இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பாதையில். அப்படி பயணிக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ப்ரீமியமோ இல்லை ஓப்பன் சினாரியோவோ நடந்து அங்கே ஒரு எஸ்டர்டே ஹையில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ஃபர்தராக ரெண்டு பேரும் மினிமலான ஒரு பாயிண்ட்ஸ்குள்ளே இருந்து ஓப்பனை கட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே ஸ்பாட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி கட் பண்ணாங்கன்னா தான் அங்கே தான் வந்து என்ன ஆகும், ஆப்ஷன் பையருக்கான என்ட்ரி கிடைக்கும். நீங்கள் இங்கே போயெலாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இங்கே போய் என்ட்ரி எடுத்தால் நீங்கள் கிடைச்ச ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் இங்கே காலியாக இருக்கும். எஸ்டர்டே லோ இருக்குது இல்லை ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டார்கெட்டாக வச்சுருந்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டாக என்ட்ரி. நம்ம கொடுத்துருந்தது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் 25,432, அதாவது 500 புட்டுடைய க்ளோஸின் அடிப்படையில். அப்போ இந்த மாதிரி ரேஞ்சஸ் எடுக்கணும். மேக்ஸிமம் இந்த ட்ரேட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது. என்ன பண்ணுறாங்க, எஸ்டர்டே லோ வந்து திரும்புகிறாங்களா இல்லை எஸ்டர்டே ஹை போய் திரும்புகிறாங்களா. ஏன்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு பிரேக் அவுட் அண்டு ஃபேக் அவுட்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் தான் என்ட்ரியே கிடைக்கும். ஒன்று பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் கிடைக்கும், இல்லை ஃபேக் அவுட்டில் கிடைக்கும். இப்போ எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயம் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன போனால் விழுந்து தான் ஆகணும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஓப்பனை கட் பண்ணும்போது ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஓப்பனை கட் பண்ணும்போது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன், ஆனால் மோர் பாயிண்ட்ஸ் இல்லை. அந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் அந்த மாதிரி தான் பையருக்கு கிடச்சது. அதர்வைஸ் இந்த இடத்துல பையருக்கு சான்சஸே இல்லை. மேக்ஸிமம் எஸ்டர்டே ஹை லோக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பையிங் சான்சஸ் எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை ஹையில் போயிட்டு திரும்பினாலோ இல்லை லோவில் வந்துட்டு திரும்பினாலோ இல்லை எய்தர் சைடு பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே உள்ள என்ட்ரி கிடைக்குமான்னு பார்க்கணும். அதர்வைஸ் எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா பண்ணினீங்க அப்படின்னா அந்த வால்டைலில் சைட் பேஸ் மார்க்கெட்டில் இல்லை ஒரு சின்ன வால்டிலிட்டி இருக்கும்போது லாஸஸ் தான் வரும். அதாவது வால்டிலிட்டி இருக்கணும் ஆப்ஷன் பையருக்கு, ஒரு பக்கம் போயிட்டு திருப்பி கீழே இறங்கி பெருசாக வரணும். ஆனால் அது ஒரு சின்ன இடமாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சைட் பேஸை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 100 பாயிண்ட். இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே எடுத்திங்கன்னா 432 டு 548 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் 116 பாயிண்ட் தான் கிடைக்கும். அப்போ ரேஞ்சஸ் ரொம்ப கம்மி. ஆல்ரெடி நம்மளுக்கு NR4 அப்படின்ற விஷயமும் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி
எக்ஸ்பைரி அப்போ இந்த ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்காங்க, ஒரு 476னா கிட்டத்தட்ட 450 புட் ஆப்ஷனும் 500 கால் ஆப்ஷனும் பார்க்கணும். இல்லை 400 புட் ஆப்ஷன் 500 கால் ஆப்ஷன் அந்த மாதிரி பார்க்கலாம். 450 ஆல்மோஸ்ட், ஏன்னா 475ன்றப்போ 450 புட் ஆப்ஷனும் அடுத்தது நம்மளுக்கு 500 கால் ஆப்ஷனும் ஓடிஎம்மில் எவ்வளோ இருக்காங்க, இல்லை 450லேயே எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ப்ரீமியம் தான் மஸ்ட். ரெண்டாவது நம்மளுக்கு 500 ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு தான் முடிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரேஞ்சஸ் எடுக்கும்போது ஸ்ட்ராடல் தான் எடுக்கணும். அப்போ மேக்ஸிமம் இந்த ஏடிஎம் ப்ரீமியம் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 66 + 62 கிட்டத்தட்ட 128 அப்படின்ற ஒரு ப்ரீமியம் இருக்குது. இந்த ப்ரீமியம் அதாவது ஏடிஎம் ப்ரீமியம் வந்து நாளைக்கு 0 ஆகணும். அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து நம்மளுக்கு இதில்குள்ளே ஷார்ட் எட்ஜ் அண்ட் வைட் எட்ஜ் அப்படி எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஷார்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக 400 போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே 450 புட் ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா. நமக்கு 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே என்ன இருக்காங்க, 450 புட் ஆப்ஷன் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் அடிஷ்னலாக கவனிக்கணும். இந்த 400 புட் ஆப்ஷன் இருக்காங்க இல்லையா, ஓடிஎம்மில் இருக்கவங்க, அவங்களுடைய வால்யூம் இருக்கிற அளவுக்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லை. ஆனால் அந்த வேல்யூ எங்கே இருக்குது, 550 இருக்குது. 550ன்றது என்னது, மார்க்கெட்டோட ஐடிஎம் புட் ஆப்ஷன். சரிங்களா. அப்போ ஐடிஎம் புட் ஆப்ஷனுடைய லோ அதாவது இன்றைக்கி லோ, நாளைக்கு வந்து எஸ்டர்டே லோன் கணக்கு வச்சு, அப்போ அதுக்குள்ளே நம்ம கால்குலேட் பண்ணால் என்னாச்சு, கிட்டத்தட்ட 25,493. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வால்யூம் அடிப்படையில் வேல்யூ அடிப்படையில் எடுத்தாலும் அவங்களுக்கும் கீழே முடிஞ்சிருக்கனால கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. இது இடையில இந்த வீக்லேயே ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து அனலைஸ் பண்ணுறதில்ல நீங்கள் எடுத்துக்கலாம், வால்யூம் ப்ளஸ் வேல்யூவில் எடுத்துக்கலாம். பட் அவங்களுடைய லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றப்ப, இல்லை கால் ஆப்ஷனாக இருந்தால் அவங்களுடைய ஹைக்கு மேலே தான், அவங்களுடைய லோவுக்கு மேலே தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள கன்சிடர் பண்ணுறதுன்றது அடுத்த நாளைக்கு சாத்தியம் இல்லாது. ஏன்னா அந்த சைடுமே கூட 500 புட் ஆப்ஷன் இருக்கனால ஓரளவுக்கு நியர்பை 500க்கு மேலே கூட போகலாம், சான்சஸ் இருக்குது. பட் எய்தர் சைடு நம்மளுக்கு ஹை அண்ட் லோவை பெரிய பிரேக் அவுட் கொடுக்காம 0 சான்சஸ் அப்படின்றது கம்மி. அதே மாதிரி இம்ப்ளைடு வால்டிலிட்டி காலையில் ஓப்பன்லேருந்தே ஸ்டாக்னண்ட்டாக குறைஞ்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக குறைஞ்சிட்டே வர்றாங்க அப்படின்னா அன்றைக்கி 0 வாய்ப்பு கம்மி. ஓரளவுக்கு குறைந்தாலும் திருப்பி ஒரு சின்ன ஷூட் அப் கொடுத்துட்டு அகெயின் குறைஞ்சாங்கன்னா அகெயின் ஷூட் அப் கொடுத்துட்டு ஹையை, இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளுக்கு இந்த வீக்லி ஹை அப்படின்றது இதுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு மேலே ஹைக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா ஒரு சான்சஸ் இருக்கிறதுக்கு ஒரு 0 வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த ஒரு வாலட்டிலிட்டி இல்லை, எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா 2 நாளாக நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2-3 நாளாக வந்து 90 பாயிண்ட் 80 பாயிண்ட் அப்படி முடிச்சிட்டாங்க. பார்த்து இன்றைக்கி 116 பாயிண்ட் அதாவது முடிச்சுருக்காங்க. 116 பாயிண்ட் ஒரு எஸ்டர்டேயில் முடிக்கிறாங்க அப்படின்னா டேயில், அடுத்த நாள் அவங்க ஹைக்குள்ளே போயிட்டு உள்ளே வர்றதுக்கோ இல்லை லோக்குள்ளே போயிட்டு திருப்பி உள்ளே வர்றதுக்கோ சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ்பைரி ரொம்ப கேஷுவஸாக இருக்கணும். சும்மா ப்ரீமியம் கம்மியாக கிடைக்குன்றக்கோசரம் வாங்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி லாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக எடுக்கணும். ஸோ அப்போ ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்பு நம்மளுக்கு 25,450. ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதுக்கு இடையில் கீழே உள்ள புட் ஆப்ஷன் 25,450. ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்புன்னு எடுத்திங்கன்னா 25,500 கால் ஆப்ஷன். சரி, அப்போ 25,450 டு 25,500, 25,475 ஃபஸ்ட் விஷயம். அடுத்து வைடஸ்ட்டாக எடுத்திங்கன்னா 25,400, 25,600 அவங்களுடைய மிட் பாயிண்ட் 25,500. சரிங்களா. அப்போ இந்த 475, 500, 450, 500. அப்போ ஓவரால் இந்த இடத்துல வந்து 500ன்ற ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு 500 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் என்னவாக இருக்காங்க, ஸ்ட்ராடில் இருக்காங்க. அப்போ 500 காலுடைய க்ளோஸ் 25,562. அவங்க நியர்பை நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை கிட்ட அமைவாங்க. அடுத்து 25,500 - 66னா 25,434. இவங்க எஸ்டர்டே லோவுக்கு கொஞ்சம், எஸ்டர்டே லோ நியர்பை இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்றதை பார்க்கணும். அடுத்ததை நம்மளுக்கு 25, இவங்க 62, 66. அப்போ 60, 120, 128 வச்சா கூட 25,628 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஷார்ட் ரேஞ்சு பாட்டம் அண்ட் டாப் கிடச்சாச்சு. அடுத்து 25,500 - 128 அப்படின்னா 25,300.
72 நியர்பை. சரிங்களா, எஸ்டர்டே லோவுக்கு கொஞ்சம் கீழே. அப்போ இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹையை கட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 600 வரைக்கும், 628 வரைக்கும் ஒரு ரேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருக்கும் வரை ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓப்பன் ஆகிற ஒரு இடத்துல இருந்து இந்த எஸ்டர்டே ஹை அப்படின்றது ரொம்ப தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, அந்த இடத்துல போய் அகெயின் ப்ரீமியம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி. நியர்பை இருந்தால்தான் போகிறதுக்கு சான்சஸ். ஆல்மோஸ்ட் இங்கே 500 புட் ஆப்ஷன் இருக்காங்கன்னா அவங்களுடைய க்ளோஸ் வந்து 39 ரூபா அப்படின்னா 25 எவ்வளோச்சு, 25,461 அப்படின்ற லெவலுக்கும் மேலே தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ புட் ஆப்ஷனோட டிமாண்ட் ஜோனுக்கு இன்னும் போகலை. சரிங்களா, புட் ஆப்ஷனோட அந்த இம்பேக்டட் ஜோனுக்கு இன்னும் அவங்க போகலை. அதே மாதிரி 25 வேறு என்ன இருக்காங்க, 25,400 புட் ஆப்ஷன், 450 புட் ஆப்ஷன். இதுக்கு இடையில் எந்த கால் ஆப்ஷன், 500 கால் ஆப்ஷனை தவிர இடையில எந்த கால் ஆப்ஷன் இல்லை. அப்போ இதில் எங்கனக்குள்ளே எந்த இடத்துல எக்ஸ்பைரி பண்ண போகிறாங்க, உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்குல்லையே, அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் கூடிய மிட் பாயிண்ட் யார் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓவரால் நம்ம கால்குலேட் பண்ணால் ஒய்டாக எடுத்தோம்னா இந்த இடம் தான் வருவாங்க. அப்போ ஷார்ட்டாக எடுத்துட்டோம்னா 450 to 500, அதாவது கரெக்டாக பார்த்துங்க, 500க்கு கீழே முடிக்கணும், நியர்பை 500க்கு மேலே முடிக்கணும், 600க்கு கீழே, 550க்கு கீழே, 400க்கு மேலே, 450க்கு மேலே. அப்போ 475 to 500ன்ற நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோமா, அந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பைரி இந்த டேபிளுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த டேபிளுக்கு ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க, குறைஞ்ச மறுபடியும் ஏறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 2 மணிக்கு ஒரு டேபிள் இருக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் ஒரு மணிக்கு மேலே ஒரு டேபிள் செட் ஆகும். அது ஒரு எஸ்டர்டே ஹை கிட்ட போகும்போது செட் ஆகலாம், இல்லை ஒரு எஸ்டர்டே லோ கிட்ட போகும்போது செட் ஆகலாம். அப்படி செட் ஆகும்போது ஒரு டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த டேபிளுடைய இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் எந்த இடத்துல இருந்தால் ஜீரோ ஆவாங்க, மார்க்கெட் எங்கே இருந்தால் ஜீரோ ஆவாங்கன்னு ஒரு லெவல் இருக்கும் இல்லையா, அந்த லெவல் வரைக்கும் ஒரு மொமெண்டம் போவாங்க. ஸோ அதை நீங்கள் கேட்ச் பண்ணினா தான் அது வந்து 0 to ஹீரோவாக மாறும். சரிங்களா, நீங்கள் வந்து இந்த ஒருத்தர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீமியத்தின் அடிப்படையில் நாளைக்கு வந்து இந்த ப்ரீமியம் வந்து 10 ரூபா போச்சுன்னா வாங்க, இல்லை 5 ரூபா போச்சு வாங்க, நாளைக்குன்ற ஒரு விஷயத்தை கணக்கிட முடியாது. கரண்ட்டில் அன்னைக்கு போடக்கூடிய அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும், பட் கரண்ட் டேயில் போடக்கூடிய அவங்களுடைய லோவும் ஹையும். சரிங்களா, இவங்கெல்லாம் பார்த்துங்க, 25,500 கால் ஓப்பன் ஹை. ஓகேங்களா, காலையிலே நம்மளுக்கு ஓப்பன் ஹை, மறுபடியும் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹையை கட் பண்ணியிருக்கு, பட் இவங்க ஹையை தாண்டவே இல்லை. அப்போ அந்த இடத்துல ப்ரீமியம் என்ன இருக்குது, அப்ரிஷியேட் ஆகலை, டிக்ரீஸ் ஆகிருக்கு. சிம்பிளாக நீங்கள் எதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே வர்றாங்கன்னா அந்த இடத்துல கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் என்னென்னா கால் செல்லர்ஸ் மார்க்கெட், புட் பையர்ஸ்க்கான மார்க்கெட் கிடையாது. அது இம்ப்ளைடு வால்டிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அப்போ கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு வாலட்டிலிட்டி இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அப்போ கால் செல்லர்ஸ் தான் அங்கே வந்து ஆக்டிவாக இருக்கணும், புட்டு பையர்ஸ் இருக்கக்கூடாது. கால் பையர்ஸ் காலையில் ஓப்பன்லேருந்து அந்த எஸ்டர்டே ஹையை ரீச் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கு இடையில் நம்ம அந்த சினாரியோன்றதை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, சினாரியோன்றது எப்படி முடிச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, ஒரு ஓப்பன் இங்கே வைக்கிது. சரிங்களா, ஒரு ஓப்பன் இங்கே வச்சுட்டா அடுத்து என்ன லெவலு. சரிங்களா, கீழே வர்றாங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் இருக்கா, ஷார்ட் ரேஞ்சோடைய பாட்டம் வர அளவுக்கு ஐவி இருக்கா. இதுதான் ஓப்பன் எங்கே வைக்கிது, ஓப்பனுக்கு நியர்பை லெவல்ஸ் என்ன, ஒரு எஸ்டர்டே ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆகுதா, இல்லை எஸ்டர்டே ஃப்ளோவில் வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் ஆராயணும். அதுதான் மார்க்கெட் சினாரியோ. ரெண்டாவது, மார்க்கெட் நேற்றுக்கு வந்து ஒரு லோ டு ஹை அப்படி முடிச்சிருக்காங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டில் தான் முடிச்சிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் இயர்லியர் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் செஷன் வந்து நல்ல நெகட்டிவில் ஓப்பன் ஆகலைன்ற பட்சத்தில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் மொமெண்டத்தில் தான் இருக்கும். பாசிட்டிவ் மொமெண்டத்தில் போய் அகைன் அதை ட்ராப் அவுட் பண்ணி கொண்டு வருவாங்க. இதுதான் சினாரியோ. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டெய்லியுமே ஒன்று வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சினாரியோவும் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில். அதை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, நம்ம மந்த்லி கிளாஸஸில் சொல்கிறோம் இல்லையா, மார்க்கெட் சினாரியோ. மந்த்லி கிளாஸஸ்லேருந்து மார்க்கெட் சினாரியோன்ற ஒரு
பேசிக்ஸை நான் நடத்திடுவேன் அதில், சரிங்களா. பட் அதில் டீட்டெயில்டாக என்ன சொல்கிறது, அட்வான்ஸ் லெவலில் போகிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது, அதுக்கு தான் நம்ம லைஃப் டைம் சப்போர்ட் கொடுத்துட்டு அந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவோம். ஒரு 1 மந்த்து, ஒரு 2 மந்த்து, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு டவுட் இருக்கோ அவ்வளோ தூரம். மேக்ஸிமம் 3 மந்த், அதுக்கு மேலே மேக்ஸிமம் இல்லை, அதுக்குள்ளேயே எல்லா சினாரியோ வந்துடும், அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குவாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டில், ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டில் வந்து மார்க்கெட் சினாரியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு மேனிப்புலேஷனே இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அந்த மேனிப்புலேஷனில் நம்ம மாட்டாமல் இருக்கணும். ஸோ ஓவரால் நம்மளுக்கு கால் சைடு இன்னமும் ஹையராக தான் இருக்காங்க, புட் சைடு கம்மியாக இருக்காங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட் இப்போ 470 முடிச்சிருக்காங்க. 476னா இவங்க எவ்வளோ இருக்கணும், 26 ரூபா இருக்கணும். ஓகேவா. 500 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கணும், 24 ரூபா இருக்கணும். பட் இதில் யார் வந்து அதிகமாக இருக்கா, 26 ரூபா 24 ரூபா, ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல. பட் இதில் ஓவரால் ப்ரீமியம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, கால் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ இம்ப்ளைடு வாலிடிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன இருக்குது, கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் சைடு கொடுத்துட்டு கரைக்க போகிறாங்களா, இல்லை ஓப்பன்லேயே கரைக்க போகிறாங்களா. ஓப்பன்லேயே கரைச்சால் அவங்க ஷார்ட் கவரிங் ஆனால் என்ன ஆகும், மார்க்கெட் அகைன் ஒரு ரிவர்சல் கொடுக்கும். இல்லை கொடுத்தாங்கன்னா எஸ்டர்டே ஹை வரைக்கும் போயோ, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயோ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்து திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, கரைச்சி விட்ருவாங்க. அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்ததாக உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி, இவங்களுக்குமே நேற்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது பேங்க் நிஃப்டியில் வந்து புட் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிடிட்டி இருக்குது, நிஃப்டி சைடு வந்து கால் ஆப்ஷன் சைடு இருக்குது. ஸோ 2 பேரும் ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது நம்ம 57,000 to 57,500ன்ற ஒரு விஷயம், 57,200ன்றது நேற்றுக்கே நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டாடில் இருந்தாங்க, இன்றைக்கும் அதை தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இந்த 500 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் யாராவது வந்தாலே என்ன ஆகிறாங்க, ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் ப்ரீமியத்தில் அதிகபட்ச வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்மளுக்கு இன்றைக்குமே நம்மளுக்கு 57,200 ஷெடில், 57,000 கால், 57,500 புட் ஆப்ஷன் இருக்காங்க. அவங்களுடைய ரேஞ்சஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 500 பாயிண்ட் தான் ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்ச நேற்றுக்கு மாதிரியே தான் இன்றைக்கி இருக்காங்க. அவங்கள்ட்ட நிஃப்டி சைடு வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக இருந்தாங்க, பேங்க் நிஃப்டி சைடு கால் ஆப்ஷன் கம்மி, பட் புட் ஆப்ஷன் அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் அப்படியே ஒரு ரேஞ்சு பொண்ணுக்குள்ளே ஒரு சைட்வேஸ்க்குள்ளே போவாங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்டே இந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா இந்த 0 ட்ரேட் எடுக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா ஹீரோ ஆகாது, 0 மட்டும்தான் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.